ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வாழைக்காய் பொடி மாஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் வாங்க. வாழைக்காயை தோல் சீவிட்டு நைஸாக வெட்டி அவிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. உப்பு மஞ்சத்தூள் போட்டு கொலையை அவிச்சுக்கோங்க. எண்ணெய் ஊற்றி சோம்பு வெள்ளைப்பூண்டு போட்டு வாழைக்காயும் போட்டு கொஞ்சம் உப்பு மிளகாத்தூள் மஞ்சத்தூள் இது மட்டும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் நிறையா ஊற்றி ஒரு அரை மணி நேரமாவது சிம்மில் வச்சு இப்படி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக வரும். வாழைக்காய் நல்லா உடஞ்சி வேகும், அதனால் கவலைப்பட வேண்டாம். இது பொடி மாஸ் தான், பொடி பொடியாக இருக்கும். வாழைக்காய் பொடி மாஸ் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இது தயிர் சாதத்துக்கு ரசம் சாதத்துக்கெலாம் நல்லாயிருக்கும். இன்றைக்கி தயிர் சாதம், வாழைக்காய் பொடி மாஸ், மாம்பழம். இப்போ மாம்பழ சீசன், அதனால் நாங்கள் மாம்பழம் நிறைய வாங்கி சாப்பிடுவோம். அந்தந்த சீசன்ஸில் அந்தந்த ஃப்ரூட்ஸ் வாங்கி சாப்பிடணும் ஃப்ரெண்ட்ஸ். அது நல்லது நம்மளுக்கு உடம்புக்கு. பார்த்தீங்களா, மாம்பழம், தயிர் சாதம், வாழைக்காய் பொடி மாஸ். இன்றைக்கி சூப்பர் சாப்பாடு. எங்கள் பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி சாப்பாடு. இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க உங்கள் பசங்களுக்கும், நல்லா சாப்பிடுவாங்க. ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. ஓகே பாய்.